ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப்சைட் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சோ இது கிரியேட் பண்றதுக்கு சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது உங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லி தர போறோம். சோ சோலி முடிச்சு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லு. ஸ்கிரீன்ல தான் புரியா? ஸ்கிரீன்ல கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். சோ நண்பர்களே, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணுமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஐ வாண்ட் டு பில்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வந்து வாங்க போறோம். என்ன மாதிரி ஆப் கிரியேட் பண்ணோம்? ஆல்ரெடி டேட்டிங் இந்த டேட்டிங்னா என்னடா? இது ரேப்பிங் கூட கேவலமா இருக்காடா? உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் சொல்லு. எனக்கு வந்து ஒரு ஃபிளிப்கார்ட் மாதிரி இந்த ஷாப்பிங் பண்றது, இல்ல பர்சனலைஸா ட்ரெஸ் பர்ச்சேசிங், இல்ல புக்ஸ் பர்ச்சேசிங், அது மாதிரி எல்லாமே எல்லாம் காட்டுவோம். சரி, ஐ வாண்ட் டு பில்ட் e-commerce வெப்சைட். டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்கு இந்த வெப்சைட் யூஸ் ஆக போதோ அது டார்கெட் ஆடியன்ஸ். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் மென் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருமே. ஓகே, நம்ம ChatGPT கிட்ட 20 கொஸ்டின் கேட்க சொல்ல போறோம். எதுக்குன்னா, இப்ப நம்ம எந்த வெப்சைட் யூஸ் பண்றோம், ஓல்ட் ஏஐயா இல்ல ரெப்ளிகேட்டா இல்ல நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா ChatGPT சொல்றேன். எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் அதை சொல்றேன். அதுக்கு ஆஸ் 20 கொஸ்டின்ஸ் சொல்றேன். ஏன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு வெப்சைட் கேட்டுச்சா 20 கொஸ்டின்ல உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, உங்களுக்கு என்ன வேணும், எந்த கார்ட் வேணும், என்ன கலர் வேணும், என்ன மாதிரியான தீம் வேணும், UI UX எப்படி இருக்கணும், பேக் எண்ட், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்டோம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எடிட் பண்ணி ChatGPT போட்டுருவோம். ஸோ பட்டாச்சு. நம்ம கேள்விக்கு இருந்தது, what type of e-commerce platform is this? சொல்லு. access Access. ஓகே. targeted audience. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? உனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், யங் ப்ரொஃபஷனல்ஸா, ஆல் ஏஜ் குரூப்பா, இந்தியா ஒன்லி ஆர் குளோபல்? இந்த 3 ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டல் ஆகுதா? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், டெல்டா பண்ணேன்னா காலேஜே மூட வேண்டி வரும். Men and women, separate sections. Separate section. Okay. This is store different from Amazon and Myntra. புரியல. வேல்யூ கொடுக்க போகுதுன்றதா? அது வந்து ஒரு எப்படி பட்ஜெட் அவங்க கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அப்ப லோ பட்ஜெட்ல சிஸ்டம் இல்ல நோ பட்ஜெட்ல சிஸ்டம். நோ பட்ஜெட். ஆமா. Purchasing the needed product. Any product categories initially. All of the board. எல்லாமே இருக்குயா. ப்ராடக்ட் வேரியேஷன் மார்க்கப் போட்டுறோம். இது இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் விஷயம், ப்ராடக்ட் ஃபில்டர் ஆகும், சைஸ், ஜெண்டர், ரேட்டிங், கலர், எல்லா ஃபீச்சரும் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி சொல்லும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இது என்னன்னா, should user be able to give products upload இதெல்லாம் பண்ணணுமா? எல்லாமே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பேமெண்ட் மெத்தட் கேக்குது. UPI, கார்ட்ஸ், நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி. ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல்லே செய்வோம். பேன் யாருக்கும் போக வேணாம். ரவி வந்து லோக்கல் ஸ்டார், இந்த பேன் ஸ்டார் ஆகும். தூசுக்க மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களா? ஆர்டர் ட்ரேசிங் ஃபீச்சர்ஸ், ஆர்டர் ஸ்டேட்டஸ், டெலிவரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கஸ்டமர்ஸ் கிடைக்கும். டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
மினிமலா பிரீமியமா எங்களுக்கு இருந்தா வந்து லைன் செய்வோம். எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டியா இருக்கும். ட்ரெண்டியா இருக்கும். ஏன்னா அப்புறம் வந்து இப்ப இருக்கிற என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. சரி, என்ன பிளாட்ஃபார்ம்ல நம்ம அப்ளிகேஷன் எடுத்து போகுது? ஆல் பிளஸ் போல வெப் பிளஸ் மொபைல். லாங் டர்ம் விஷன் இல்ல ஒரு முயற்சி தான். எல்லாம் போட்டாச்சு. சோ அது வந்து நீங்க கொடுத்த ரெக்வயர்மெண்ட்ஸ், நீங்க கொடுத்த கொஸ்டின் கொடுத்த ஆன்சர் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான எஃபெக்டிவான ப்ராப்ளத்தை உங்களுக்கு தரும்போது நீங்க அதை ஓடிஏல போட்டு உங்களுக்கு சரியா கிரியேட் பண்ண முடியும். இதுதான் என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? தந்துருச்சு. இதை நம்ம காலையில் இருப்போம். போர்டே எமர்ஜென்சி நிறைய இருக்கு. நம்ம போர்டே போறோம். ஆமா, அது இல்லாம உங்களுக்கு இல்லாம பண்ணுவோமா? நல்லா சாப்பிடல போறோம். வந்து போட்டாச்சு. இது எப்படி வரும் அப்படின்றது எங்கிட்ட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு ஆப் ரெடி பண்றோம், அது ஏஐ யூஸ் பண்ணி பண்றோம். புதுசா இருக்கு, எனக்கே புதுசா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரம் வந்துடாது. நமக்கு நம்ம ஆன்சர் நம்ம கொஸ்டின், அந்த கொஸ்டின் கேட்டதை நம்ம ஆன்சர் பண்ணலாம் பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தோமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பின்னாடி டேட்டா பேஸ் அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெப்சைட் ரெடி ஆகும். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். வெப் அப்ளிகேஷன் அங்க ரெடி ஆகும். ஓகேவா? சோ வெயிட் பண்ணுங்க, வீடியோ கண்டிப்பா. அண்ட்ரலே நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேம்பஸ் ஸ்டைல நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ நம்ம கொடுத்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம வந்து மொபைல்ல நம்ம இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா ஆப் வந்து சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல் ப்ராடக்ட்ஸ் வந்து வாட்ச் இருக்கு. இதே வந்து சும்மா ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க ஜஸ்ட். ஆனா நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து இதுவும் மாத்திக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பேசிக்கான ஐடியா விஷயத்தான் நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம். நீங்க காம்ப்ளெக்ஸான இந்த இ-காமர்ஸ் சைட் அதெல்லாம் பண்ணும்போது ரெண்டு டொமைன் அட்மின் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மேட்ச் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளவு அழகா இருக்கு. கார்ட்ல போதும். சைன்இன் பண்ணுவாங்க. நம்ம ஆப் நம்மளே சைன்இன் பண்ணுவோம். சரி, சைன் பண்ணுங்க. நம்மளுக்கு அக்கௌண்ட் இல்லை. Stop now. நான் இந்த ஸ்டீல் ஸ்டாப் 5000 ரூபாய் போட்டுச்சேன். அதான் நம்ம பிராண்ட் ஆட் டு கார்ட். நம்மளே கார்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ விஷஸ் ஸ்டார்ட் பண்றேன். அவ்வளோ பேக் எல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் இதுலதான் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நீங்க ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பர்ஃபெக்டா வந்து. ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க பிரிச்சிங் தெரியலையாப்பா. நம்மளே மை ப்ரொஃபைல், மை ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. ஆனா எதுவும் உள்ள போக மாட்டேது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நாளைக்கு மட்டும் தான் பண்ண முடியாது. பேக் எண்ட் இல்ல நடக்கிறேன். நான் உங்க ஆப் பண்ணிருக்கேன், அதை காட்டுங்க. அதை காட்டுங்க. அது
அது எல்லாமே வந்துச்சு. செல்ல இருக்கா அதுலயும் இன்ட்ரெஸ்ட் உள்ள போகுது. நீங்க வந்து இந்த இ-காமர்ஸ் இருக்கிறதுனால நிறைய விஷயம் இருக்கு, நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை வரும். ஸோ அந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு பேஜ் அது கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் வர மாட்டேங்குது. இல்லப்பா, இதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஹேண்டிகேப் இருக்கிறேன். சஞ்சய் வெயிட் பண்ணுமா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபைல் உள்ள போய்க்கலாம். உங்களுக்கு மேட்ச் ஆக்சுவலி இப்போ 2 அக்கௌண்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க சோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 2 அக்கவுண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். என்னோட மேட்ச் வந்துருக்கு பாருங்க. ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் மெசேஜ் பண்ணாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும் அந்த மெசேஜ். ஸோ அவங்க அக்கௌண்ட்ல என் போன் தான் பண்ணிருக்காங்க. அது காட்டிங்களா? அதை நீங்க அவங்க வந்து காட்டுங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஜெனி அபோர்ஷன் ஸ்டாண்டர்ட் லுக்கிங் ஃபார் மேலா. சரி, ஒரு டேட்டிங் ஆப் வேற ஒன்றும் நினைக்கிறேன். சோ 100% professional. சோ ஆக்சஸ்ல போனோம் அப்படின்னா அது என்ன ஹாய்ஸ் 2 ஹாய்ஸ் வெங்காயம் இருக்கு. இந்த 2 லைக் போடுங்க. இப்ப லைக் போலாம். இல்ல அந்த ஆப் சும்மா போடவாங்க. அவ்வளவுதான். இது வந்து வேற மெசேஜ் வந்து நிறைய பேஜ் வந்து fill ஆயிடுச்சு. வருங்க எல்லாம் வருங்க. பண்ணுங்க. ஓகே வாங்கிங்க. நான் நானும் காட்டல. அது கொஞ்சம் லைட்டா வந்து வெளியே வரும். நான் ஏன் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏதோ அஞ்சு ஓகே நண்பர்களே நல்லபடியா ஒர்க் ஆகுது. அப்படி விவரமா சொல்லு. அதெல்லாம் வந்து நம்ம பண்ண வெப்சைட் கிடையாது, இது வந்து நான் பண்ண வெப்சைட். ஒரு இது வந்து மேட் இன் கோல்ட். கீழே வாட்டர் மார்க் வந்து அப்படியே காட்டும். அது வந்து ஒரு எஜுகேஷன் நாலேஜ் நம்ம வந்து கொண்டு போகலாம். அதாவது ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்றது அப்படின்னா எப்படி ஒரு ஏஐ மூலமா நம்ம கத்துக்க முடியும். அது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குது, அது பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நானுமே நிறைய கத்துக்கிட்டேன். அவனுமே நிறைய ட்ரை. நான் 2 பேருமே வந்து ட்ரை தான் பண்ணிட்டு தவிர எங்களுக்குமே அதை வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க. நாங்கள் ஒன்றும் ப்ரோ கிடையாது. ஜஸ்ட் பிகினிங் இந்த ப்ராம்ப்டிங் பற்றி இப்பதான் கற்றுட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட சின்ன முயற்சி கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்போட வீடியோஸ் அப்பதான் நானும் அடிக்கடி இந்த சேனல்ல ஃபீச்சரிங் ஆகும். பை பாய். நன்றி நன்றி நன்றி.